ஓம் சாந்தி. நாம் அனைவரும் அழிவற்ற ஆத்மாக்கள் என அறிந்து கொண்டோம். நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறைவன் ஒருவரே தந்தையாவார். ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறுபட்ட பெயர்கள் மற்றும் வடிவங்களில் அவர் வணங்கப்பட்ட போதும் அவரை நிராகரராக, அதாவது உடலற்றவராக ஒளி வடிவத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்து மதத்தில் அந்த ஒளி வடிவிலான இறைவனை லிங்க வடிவத்தில் வணங்குகின்றனர். நமது பாரத தேசத்தில் ராமர் கடவுளாக கருதப்படுகிறார். இருப்பினும் அவர் ராமேஸ்வரத்தில் சிவனை ஜோதிர்லிங்க வடிவில் வணங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் ராமர் கடவுளா அல்லது சிவன் கடவுளா? நிச்சயமாக சிவ தந்தைதான் கடவுள். நாம் தெய்வங்களாக வழிபடும் ராமரும் கிருஷ்ணரும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் சிவன் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். ராமரையும் கிருஷ்ணரையும் 16 கலைகள் நிறைந்த தேவதைகளாக மாற்றம் செய்பவர். அந்த ஜோதிர்பிந்து ஸ்வரூப சிவ தந்தைக்கு தான் பக்தி மார்க்கத்தில் லிங்க வடிவில் சோம்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், காசி விஸ்வநாத் மற்றும் நேபாளத்தில் உள்ள பசுபதிநாத் என நிறைய சிவனுடைய கோயில்கள் நம் இந்தியாவில் உள்ளன. முஸ்லிம்களும் மெக்காவிற்கு ஹஜ் புனித யாத்திரை செல்கிறார்கள். அங்கே அவர்கள் சிவலிங்க வடிவில் அமைந்த சங்கே அஸ்வத் என்ற பெயரிட்ட கல்லைத்தான் முத்தமிட்டு வணங்குகிறார்கள். அப்போதுதான் அவர்கள் தங்களது ஹஜ் யாத்திரை பயணம் முழுமையானதாக கருதுகின்றனர். அதாவது அவர்களும் அந்த உடலற்ற விஷயத்தையே கடவுள் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் இங்கு பாரதத்தில் வந்து சிவலிங்கங்களை உடைத்தார்கள். ஆனால் கல்லாலான சிலைகளை வழிபடுவதில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றாலும் உண்மையில் அங்கே மெக்காவில் சிவலிங்கம் போன்ற கல்லைத்தான் வழிபடுகின்றனர். இன்றும் கூட சீனா மற்றும் ஜப்பானில் உள்ள பௌத்தர்கள் தங்கள் பார்வையை வட்ட மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ள சிறிய வட்டக்கல் மீது செலுத்தி தியானம் செய்கின்றனர். இது அவர்கள் கடவுளை அசரீரியானவராக நம்புகிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது. குருநானக்கும் கூட அடிக்கடி ஏக் ஓம்கார் நிராகார் சத்குரு அகால் மூர்த் என்று கூறியிருக்கிறார். அவர்கள் இறைவன் ஒருவரே, அவர் நிராகாரமானவர் என்று நிச்சயமாக நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்களின் மத நூலான பைபிளிலும் கூட பல இடங்களில் கடவுள் ஒளி வடிவானவர், காட் இஸ் லைட் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது பரமாத்மா ஒளியின் வடிவத்தில் இருக்கிறார் என்று நம்புகின்றனர். இதன் மூலம் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்ட ஜோதி ஸ்வரூபமுடைய பரமாத்மா சிவன்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தையாகிய பகவானும் உயர்ந்த ஆத்மாவாக உயிரோட்டமாக இருக்கிறார் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் அவர் சாகாரத்தில் வருவதைத்தான் ஒவ்வொரு தர்மத்தினரும் அவரவர் வழிபடி ஏற்றுக்கொள்கின்றனர். எப்போது பரம்பிதா பரமாத்மா இங்கு சாகாரத்தில், அதாவது ஒரு உயர்ந்த மனிதரின் ஸ்தூல உடலில் வந்தாலும் அப்போதும் அவர் ஆத்மீக ஸ்திதியில் ஜோதி ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறார். அவரது அந்த ஜோதி ஸ்வரூபம் ஸ்தூலமான இந்த கண்ணுக்கு தெரியக்கூடியது அல்ல. அவர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஜோதியாகவும் பிரகாசமாகவும் இருப்பார் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். உண்மையில் பார்க்க போனால் அவர் ஞானத்தின் ஜோதி. அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்றால் அது மனதின் இருட்டு. ஞானம் அல்லது அறிவு நிறைந்த நிலை என்றால் அது மனதின் வெளிச்சம். மனமும் புத்தியும் சத்தியமான விஷயத்தை உணரும் போது ஏற்படுவதுதான் மனதின் வெளிச்சம். இறைவனது ஜோதி ஸ்வரூப நிலையைத்தான் அருவும் உருவமற்ற லிங்க வடிவில் பக்தியில் வணங்குகின்றனர். இந்துக்கள் அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கீதையிலும் 11வது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய விராட ரூபத்தை காட்டும் போது அர்ஜுனன் அவரது பிரகாசத்தை தாங்க முடியவில்லை என்கிறார். இது கண்ணுக்கு தெரியும் பிரகாசம் அல்ல, ஆத்ம ஞானத்தின் வெளிச்சம். ஞானத்தின் மூலமாக மட்டுமே பகவான் உலகிற்கு முன் பிரத்யட்சம் ஆவார். ஞானம் என்றாலே சத்தியம், சத்தியத்தை தெரிந்து கொள்வது. நாம் அனைவரும் ஆத்மா ஆத்மா, சகோதர சகோதரன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அனைவருக்கும் தந்தை ஒருவராக இருக்கும் போது நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரனாகத்தானே இருக்க முடியும். ஆத்மீக ரீதியில் இவ்வுலகில் உள்ள நாம் அனைவருமே சகோதர சகோதரன் தான். நாம் உடலின் உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு ஆத்மா எனும் உணர்வு நிலைக்கு செல்லும் போதுதான் நம் பார்வை உடலின் விகார உணர்வுகளிலிருந்து விடுபட்டு தூய்மையான உணர்வு ஏற்படும். மேலும் இறைவனையும் சத்தியமாக உணர இயலும். ஓம் சாந்தி.